இந்த விஜயகாந்தோட மறைவை வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி சங்கிங்க இந்த மாரிதாஸ் வகாராக்கள்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்ணுதுங்கன்னா, விலை கொடுத்து இதுமாரி எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. துரோகிங்க அந்த எம்எல்ஏலாம். அதாவது அதிமுக பக்கம் போனாங்களே எம்எல்ஏ, அவங்கலாம் துரோகிங்க அந்தமாரி பட்டம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சங்கிங்கலாம். இந்த சங்கிங்க யார் தெரியுங்களா? கடந்த 10 வருஷமாக வந்து இந்தியா முழுக்க உள்ள மாநிலத்தில் எம்எல்ஏவை கடத்துறது, எம்எல்ஏவை காசு கொடுத்து வாங்குறது, மிரட்டி கொண்டு அடுத்த மாநிலத்தில் வச்சு அடைச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணுறவனுக்கு தான் இன்றைக்கி வந்து விஜயகாந்தோட எம்எல்ஏக்கள் துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால தான் விஜயகாந்த் இந்த மாதிரி ஆகிட்டாருன்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஏண்டா நீங்கள் மாநில கட்சி ஒன்றாவது உருப்படியாக இருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் அழிச்சு ஒழிக்கணும்னு நீங்கள் துடிக்கிற ஆள் தான் நீங்கள். இங்கே இருக்க அதிமுக கூட பண்ணியிருப்பானுங்க. அதாவது எடப்பாடி தலைமையில் ஆட்சி ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த அதிமுகவை பண்ணியிருப்பாங்க அந்த வேலைலாம். ஏன் பண்ணலன்னா அவங்க கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. கூட்டணி சம்மதம் வச்சு சுமூகமாக போயிட்டாங்க அவங்க. அதனால தான் எடப்பாடிக்கு அந்த நிலைமை வரல. இல்லை எடப்பாடி எம்எல்ஏவை தூக்கியிருப்பானுங்க அவனுங்க. அந்த மாதிரியான ஜனநாயகவாதி தான் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் எம்எல்ஏ வந்து துரோகிகள் பட்டம் கொடுக்குறானுங்க. இந்தியா முழுக்க என்ன பித்தலாட்ட வேலை பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்களாம் அந்த அரசியலை பேசலாமாடா? அப்புறம் இந்த இறப்பை வச்சு திமுகவுக்கு எதிராக எப்படிலாம் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கு இருக்குல்ல, அதை எப்படி பண்ணணும் நம்ம, அதாவது இந்த மாரிதாஸ் வகாராக்கள் எப்படி பண்ணணுங்கிறத சரியாக செய்கிறாங்க. என்னென்னா அந்த வடிவேலு பேசுனதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக வந்து விஜயகாந்தை வந்து எதுக்குற அளவுக்கு விஜயகாந்த் பெரிய ஆள் கிடையாது. 2011 ஓட்டு வங்கி இருந்துச்சு, ஆனாலும் அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எதுக்குறதுக்குன்னு ஒரு ஒருத்தான ஆள் ஜெயலலிதா இருந்தாங்க. அவரை எதுக்குறதுக்கு போயிட்டு வடிவேலு தூக்கிட்டு போய் வச்சு பேச வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது திமுகவுக்கு. அந்த கட்டத்தில் வடிவேல் தான் பயன்படுத்திக்கிட்டார் திமுகவை. விஜயகாந்தை எதுக்குறதுக்கு திமுக மேடையை பயன்படுத்திக்கிறார் வடிவேலு. ஒருவேளை திமுக கூட்டணியில் விஜயகாந்த் வந்து தருச்சிங்களா அந்த தேர்தலில், இவர் போய் அதிமுக மேடையில் ஏறி பேசியிருப்பார். அதுதான் நடந்திருக்கும்.